ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 18ஆம் தேதி, நாளை ஏப்ரல் 19ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை இன்று கிராமிற்கு பார்த்தீங்கன்னா ரூ. 25 அதிகரித்து ஒரு கிராம் 8945 ரூபாங்கிற புதிய உச்சத்தை தொட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சவரன் ரூ. 71,560 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை ஒரு கிராம் ரூ. 110 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதே சமயத்தில் 24 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரூ. 9,758, அதாவது கிட்டத்தட்ட ரூ. 10,000 நெருங்கிருச்சுங்க. ஸோ நீங்களாம் ஜிஎஸ்டி போட்டு நீங்கள் 24 கேரட் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா கூட 10,300 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றியும் பார்த்துடலாங்க. இன்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் லீவுங்க. இன்று வந்து குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லீவுங்கிறதுனால சர்வதேச லெவலில் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை இன்று என்ன நிலவரத்தில் இருக்குதோ அதே விலையில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அதாவது ரூ. 8,945 தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா ரூ. 110 தான் இருக்கும். ஸோ நாளைக்கு சாட்டர்டே, இந்த வார கடைசி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே லீவ் மார்க்கெட்டு எப்பவும் போல். அதனால் பார்த்தீங்கன்னா இன்று நாளை மறுநாள் 3 நாளும் பார்த்தீங்கன்னா இதே விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தங்கத்தில் மேலே முதலீடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுங்கள். முன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபரணம் வாங்குவதற்கு மட்டும்தான் தங்கம் அப்படின்னு நிலைமை மாறி இப்போ பார்த்தீங்கன்னா முதலீடு நோக்கி வந்து போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீனா மேலே டேரிஃப் போட்டதுனால தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருப்பதன் காரணமாக தங்கத்தில் வந்து முதலீடு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதே ஸ்பீடில் போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 9,500 வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வருட கடைசியில் 10,000 கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.